Hi friends, welcome back to All Plus Entertainment. நம்ம இன்னைக்கு வந்துட்டு வெல்கம் டு வைக்கிக்கியோட 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்லேயும் வந்துட்டு நம்ம யூனா கூட லஞ்ச் போகிறதுக்காக ஜாக்கும் டாங்கும் வந்துட்டு ரெடியாக வந்துட்டு இருப்பாங்களா. ரெண்டு பேரும் அச்சிட்டு தான் ஹோட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஹோட்டலுக்கு வந்தோடனே நம்ம ஜாக் வந்துட்டு யூனா பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம டாங்கும் வந்துட்டு டே இரு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு போயிட்டு இங்கே பாரு நீயும் நானே எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனால ரெண்டு பேரும் ஃபேராகவே பிஹேவ் பண்ணலாம், இதில் சீட்டிங்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது யூனா பக்கத்தில் நீயும் உட்காரக்கூடாது நானும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னது ரெண்டு பேரும் வேற ஒன்றா உட்காந்துட்டு இருப்பாங்க. யூனா தனியாக உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யூனாக்கு வந்துட்டு கால் வந்துட்டு இருக்கும். அதனால அது வெளியே போயிடும். இவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்றது அந்த ஹோட்டலே உட்காந்து வேற சிரிச்சுட்டு இருக்கும். ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் கப்பல் ட்ரெஸ் மாதிரி ஒரே மாதிரி டிஷர்ட்டை போட்டு வந்திருப்பாங்களே. இதை பார்த்தோன்னே தான் அங்கே இருக்கவங்க எல்லாம் வேற பெக்கன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட நம்ம டாங்க வந்துட்டு டே மேலே இடிக்காம சாப்பிட்றேன் வந்துட்டோம் ஓசியில சோறு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஜாக்கும் வந்துட்டு அதுக்கு திட்டிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சண்டை போட்டு தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. மின்னும் நம்ம ஜூங்கியும் வந்துட்டு மின்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க பழைய பொருள்லாம் விற்கிற கடை வச்சிருப்பாங்க. அதை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஜூங்கியால ஒரு நிமிஷம் கூட கை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதுல. அதனால அங்க இருக்க ஒரு ரெண்டு கிண்ணத்தை பார்த்தோன்னே அதை ரெண்டு காதல தூக்கி மாட்டி வச்சுட்டு நம்ம மின்ன சிரிப்பு காட்டுறதுக்காக பயங்கரமா வர டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் தான் மின்னுக்கு பிடிக்காது. மெச்சூர்டா பிகேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வர திட்டி விட்டுருவோம். அவ்வளவுதான் நம்ம ஜூங்கியோட ஃபேஸே வந்துட்டு மாறி போயிடும். நம்ம ஜூங்கிக்கு வந்துட்டு அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும். ஆனா இதெல்லாம் மின்னு இப்ப செய்யக்கூடாது அப்படின்னு தான் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். வீட்டுல ஒரு பக்கம் தூசிக்கு வேற ஜூங்கிய வந்துட்டு என் கூட பழைய மாதிரி விளையாடவே வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோயா கிட்ட வர புலம்பி தள்ளிட்டு இருப்பான். சோயாக்கு வந்துட்டு இவனை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருந்துட்டு இருக்கும். அதனால இவனை ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கி மாதிரி இவன் கூட வர விளையாடுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாள். ஆனா இதெல்லாம் வந்துட்டு நம்ம தூசிக்கு சுத்தமாவே பிடிக்காது. நம்ம தூசிக்கு வந்துட்டு பைத்தியம் நீ என்னதான் பண்ணாலும் ஜூங்கி மாதிரிலாம் வரல அப்படின்னு சொன்னதும் ஏன் எதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோயா கேட்குமா அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மண்டையிலே ஒரு தட்டிட்டு வர அங்கிருந்து போயிட்டு இருப்பான். நம்ம சோயா வந்துட்டு பாவன் பார்த்து உங்க கூட விளையாட வந்தேன் பார்த்தியா என்னையே தான் எதையாச்சும் கொண்டு அடிச்சுக்கணும் பொடா புட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வர திட்டிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் நம்ம யூனா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோம் சைக்கிள் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால நம்ம டாங்கு வந்துட்டு ரொம்ப சிரிப்போட ஒரு 2 சைக்கிளை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பானா. இதை பார்த்தோன்னே நம்ம ஜாக் வந்துட்டு ஏன்டா டாங்கோ நீ தானே நியாயமா பிஹேவ் பண்ணணும்னு சொன்னேன், இப்போ 2 சைக்கிள் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் ஒரு சைக்கிளில் வருவேன் நீங்க 2 பேரும் ஒரு சைக்கிளில் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டே அங்கே 2 சைக்கிள் தாண்டா இருந்தது அப்படின்னு சொன்னதும் அப்போ நான் இதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெடல் வச்ச சைக்கிளை வந்துட்டு எடுத்துட்டு வந்துருவானுங்க. இந்த சைக்கிளில் ஏதோ கப்பல் மாதிரி இவனுங்க 2 பேரும் மட்டும் வேற ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து ஊரே வேற சிரிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஜாக்கு வந்துட்டு ஐயோ கரும நான் யூனா கூட போவேன்னு பார்த்தா உன் கூட போய் வந்துகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோட முதுகு மேலே படுத்து வர கதறிட்டு இருப்பான். அதுக்கு டாங்கும் வந்துட்டு அட்டிங்கோயில மரியாதை மண்டே முதுகு மேலே இருந்து எடுத்துட்டு இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற சண்டை போட்டு வந்துட்டு இருப்பானுங்க. இப்போ அடுத்து மின்னும் ஜூங்கியும் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கும் போது அங்க இருக்க ஒரு கப்புக்குள்ள வந்துட்டு இந்த வெள்ளரிக்காய் விதை மாதிரி ஒண்ணு வேற கலந்துட்டு இருக்குமா. அதை பார்த்தோன்னே நம்ம ஜூங்கிக்கு ஒரு ஐடியா வந்துடும். அந்த விதையத்துக்கு உடனே வாயில போட்டு ஐயோ என் பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா வேற ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருப்பான். மின்னும் ரொம்ப சீரியஸா டே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பல்லு புடுங்கி வெளியே வந்துருச்சு, ஆனா இது டம்மி பல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு வர பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்க வச்சுட்டு இருப்பான். அவன் மின்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இவன் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஜூங்கி நீ பயங்கரமா காமெடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கும்போது சைடில் நம்ம மின்னு மட்டும் ஜூங்கியவே முறைச்சு பார்த்துன்னு இருக்கோம். முறைக்கிறத பார்த்தோன்னே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. சைடில் இருந்துட்டு நம்ம ஜூங்கியும் வந்து இல்லை சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி வேற கேட்டுட்டு இருப்போம் மின்னுகிட்ட. நெக்ஸ்ட் யூனா ஜாக்கட் அவங்க 3 பேர் வந்துட்டு சைக்கிள் ரைடிங்லாம் முடிச்சு ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக வேற வந்திருப்பாங்க எல்லாரும். யூனா வந்துட்டு இவனுக்கு 2 பேருக்கிட்டே இன்னைக்கு டே நல்லா போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜாக்கு வந்துட்டு நம்ம டாங்கோவை பார்த்து இன்னைக்கு ஒருத்த மட்டும் வரலன்னா இன்னும் நல்லா போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம டாங்கவும் திரும்பி முறைச்சு பார்த்துட்டு அதே டைலாக் வேற சொல்லிட்டு இருப்பான். யூனா வந்து சைட்ல இருந்துட்டு சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுவா. இவ போனதுமே அங்க ஒரு அங்கிள் மைக்ல நின்று இந்த மாதிரி இங்க ஒரு கப்பல் ஈவெண்ட் நடக்க போகுது, இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கேமரா அப்படின்னு சொன்னதுமே நம்ம டாங்க வந்துட்டு எது கேமராவா அப்ப யூனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே வேற தேடிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஜாக் வந்துட்டு ஏய் ஃப்ராடு என்ன சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்துட்டு யூனா கூட கப்பல் ஈவெண்ட் வேற கலந்துக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டாங்கோ சொல்லுவான் சோ சத்தியமா எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது, எனக்கு இப்போ இந்த கேமரா வேணும் அதனால யூனா கூட கலந்துக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஜாக் வந்துட்டு இதெல்லாம் போங்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும். உடனே நம்ம டாங்கோ வந்துட்டு டே ப்ளீஸ்டா நீயாச்சும் என் கூட விளையாட வாடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு வேற இருப்பான் அவங்கிட்ட. ஜாக் வந்துட்டு அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. அந்த அங்கிள் வேற 10 செகண்ட் தான் டைம் அதுக்குள்ள ஈவெண்ட்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வேற கத்திட்டு இருப்பாரு அங்கிருந்து. நம்ம டாங்கோ வந்துட்டு கடைசியா நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜாக் கிட்ட சொன்னதும் நம்ம ஜாக் வந்துட்டு அப்ப நான் யூனா பக்கத்துல போய் உட்காருவேன் அப்படின்னு சொன்னதுமே சரி உட்காந்து தொலை, அப்ப நான் யூனா கூட பைக்ல ரைட் போவேன், சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும்
எல்லாத்துக்கும் வேற ஒத்துக்கிட்டு இவனுங்க 2 பேரும் ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்காக வேற கடைசி நிமிஷத்துல கை தூக்கிடுவானுங்க. அது என்ன கேம் அப்படின்னா ஒருத்தவங்க தொட மேல வந்துட்டு இன்னொருத்தவங்க நிக்கணும். கடைசி வரைக்கும் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்ற மாதிரி கேம். இவனுங்க வேற ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வேற யூனா தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன எலியும் பூனையுமா இருந்தானுங்க இப்ப டக்குன்னு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேற சிரிச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து நம்ம ஜூங்கியும் வந்துட்டு நம்ம தூஷிக் கூட விளையாடுற அந்த ஹெல்மெட்டை பார்த்து வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கீழே நம்ம தூஷிக் வந்துட்டு நம்ம ஜூங்கி கூட விளையாடுறத வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜூங்கியால சுத்தமாவே முடியாது. அந்த ஹெல்மெட்டை கட்டி பிடிச்சி வேற கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். எனக்கு இப்ப விளையாடணும் கூட அப்படின்னு சொல்லி வேற அழுதுட்டு இருப்பான் அவன். அடுத்து மின்னு வந்துட்டு சோலோ வச்சுட்டு கீழே உட்காந்து இருக்கும் போது நம்ம டாங்கோ வேற ஃபுல் மட்டையிட்டு வருவானா. அவனை வேற ஜாக்கு தான் வர தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். ஏய் யூனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல 2 பேரும் விளையாடினாங்க அவ்வளவுதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஜாக்கு வந்துட்டு டாங்கோட பெட்ல வேற அவனை தூக்கி கீழே போட்டுட்டு இருப்பான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த கேம்ல வின் பண்ணியிருப்பானுங்க. அந்த கேமரா வந்துட்டு நம்ம டாங்கோ கிடைச்சிரும். அந்த கேமராக்கு புது பேர் வேற வச்சிருவான் மட்டில்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்கோ வந்துட்டு சரியான உஷார் தான். இன்னைக்கு டேயே முடிய போகுது அப்படின்ற தைரியத்துல தான் வந்துட்டு யூனா பக்கத்துல உட்காரலாம் நீ பைக்ல போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சரின்னு வேற தலையாட்டிட்டு இருந்திருப்பான். நம்ம டாங்கோட பக்கத்துலேயே ஜாக்கோ வேற படுத்து கிடப்பானா. டேய் நீ எதுக்கு இங்க படுத்து கிடக்க ஒழுங்கா கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜாக்கை பிடிச்சி வரட்டும் போது என்னடா மனுஷன் நீ உனக்கு இந்த மாதிரி கேமராவை வின் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாம நீ பாட்டுக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் அறபோதையிலே ஒளிரிட்டு இருக்கோங்க. எது தேங்க்ஸா நான் தனியா யூனா கூட போயிருப்பேன் வந்து டார்ச்சர் மாதிரி ஒட்டிக்கிட்டல உனக்குலாம் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. இதே தாண்டா நீயும் எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த டைம்ல வேற சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மின்னும் யூனாவும் உள்ள வந்து பார்க்கும்போது 2 பேரும் கட்டிப்பூச்சுன்னு வேற படுத்து கிடப்பாங்களா. இதை பார்த்தோன்னே நம்ம மின்னு வந்துட்டு நான் இவனுங்க புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி எல்லாம் படுத்து கிடக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கோம். நம்ம யூனாவை வேற இவனுங்களை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் மின்னு வந்துட்டு இன்னும் டாங்கவும் ஜாக்கோ எந்திரிக்கவே இல்லை. ஒருவேளை 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம சோயா வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்குமா. உடனே சைட்ல இருந்து யூனா இருந்துட்டு எதுக்கு இப்படி சொல்றேன் ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சும்மா விளையாட்டுக்கு ஃபன்னுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயா வேற சமாளிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ஜூங்கி வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அங்கே வந்தோடனே தோசைக்கு இதை பார்த்தோன்னே கோச்சிட்டு வேற அங்க இருந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே ஜூங்கிக்கு இன்னும் வேற கஷ்டமாயிடும். முன்ன இப்படி பண்றது தோசைக்கு இப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து அவனுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி நெஞ்சு வலி மாதிரி வந்து அப்படியே வேற மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுவான். அப்புறமா அவனை எடுத்துட்டு போயிட்டு முன்னதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும். அங்க இருக்க டாக்டர் வந்துட்டு இவனை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் ரொம்ப நார்மலா தான் இருக்காரு. ஆனா லாஸ்ட் 2 டேஸா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மின்னு வந்துட்டு மொத்த கதையும் வேற சொல்லும். அவன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப துருன்னு சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டே இருப்பான். அதனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் அந்த டாக்டர் வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க ஒருத்தங்க இயல்பா இருக்காங்கன்னா அப்படியே இருக்க விடுங்க அவங்களை இப்படி இருக்க வேண்டாம் அப்படி இருக்க வேண்டாம்னு சொல்லவே கூடாது. அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம மின்னும் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஜுங்கி வந்துட்டு மின்னிக்கிட்ட என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் உனக்கு எப்படி இருக்க தோணுதோ அப்படியே நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னது நம்ம ஜூங்கிக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். உடனே ஜூங்கி வந்துட்டு மின்னிக்கிட்ட இப்ப எனக்கு ஒன்று பண்ண தோணுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இனிமேல் என்கிட்ட கேட்கலாம் தேவையில்ல உனக்கு என்ன தோணுதோ பண்ணு அப்படின்னு சொன்னதும் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஒத்த கால் கையை வச்சுட்டு கோமாளி மாதிரி வர பயங்கரமா ஆக்ஷன் காட்டி அங்கே இருக்க எல்லாரையும் வந்துட்டு சிரிக்க வச்சுட்டு இருப்பான். இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது தான் நம்ம ஜூங்கியோட கேரக்டர். வீட்டுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா தூஷிக்கு வேற வாட விளையாடலாம் அப்படின்ற மாதிரி வேற கூப்பிட்டுட்டு இருப்பான் அவன். நம்ம தூஷிக்கும் வந்துட்டு பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சேர் அப் பண்ணிட்டு ஜாலியாக வேற 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்த மின்னும் வந்துட்டு பெரிய பசங்களாம் இந்த மாதிரி நடந்துப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க சோயா கிட்ட கேட்கும்போது சோயா வந்துட்டு சொல்லும் நம்ம எப்படி ஷாப்பிங் பைத்தியங்களோ அதே மாதிரி இதுங்களும் ஒரு விதமான பைத்தியங்க இதுங்களை எப்படியே விடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேற பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விளையாடி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுனால தான் நம்ம ஜூங்கி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நம்ம தூஷிக்கும் வந்துட்டு ஜூங்கி நல்லா இருக்கதை பார்த்தா ஒன்னும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். அடுத்த சைன்ல மின்னோண்டாங்கவும் வந்துட்டு வேற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதுல உள்ள இன்டீரியர் டிசைன்லாம் செம்மையா இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயும் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு மின்னுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பான். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க பார்க்ல தான் நான் இருக்கேன் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பான். இவ வேற டாங்க கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நைட்ல உனக்கு என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்டுட்டு இருப்பானா. இல்ல இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு வர அங்க இருந்து கிளம்பிடுவா. பார்க்ல வேற ஜூங்கி ஒரு மறைவான இடத்துல தான் உட்காந்துட்டு இருப்பான். மின்னு வந்து தான் அவளே வேற பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருப்பானா. அதுவும் உங்க அண்ணன் ஏதாவது ஃபாலோ பண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் பயந்து சாக்குறான் அவெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாம மேட்டருக்கு வரேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்துட்டு எனக்கு ஷூட்டிங்லாம் இல்லை அது ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதான் நம்ம மின்னுக்கும் வந்துட்டு ஒரே ஜாலியாயிடும். அவளும் வந்துட்டு எனக்கும் ஒர்க் கிடையாது நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக டாங்கு வேற மின்ன தேடி வந்துட்டு இருப்பான். பட்டி அவளை மிஸ் பண்ணிட்டேன்னா போச்சு எப்படியும் ஜூங்கியை தேடி தான் போயிருப்பான். 2 பேரும் சேர்த்து மட்டும் வச்சு பார்த்தா அவ்வளோதான் நசிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற அங்கே நின்று கத்திட்டு இருப்பான். நின்ன இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம ஜூங்கியும் மின்னும் வந்துட்டு மறைஞ்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. மூச்சு கூட விடாம நம்ம ஜூங்கி வந்துட்டு வாயில விரல் வச்சுட்டு வேற உட்காந்துட்டு இருப்பான். வீட்டுல தூசிக்கு வந்துட்டு ஏன்டா எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்ச மாதிரி இருக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டாங்கு வந்துட்டு
காசு என்ன உங்க தாத்தா விட்டு மரத்துலயா காய்க்குது, மூடிட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வர விட்டுருவான். அடுத்து யூனாக்கு வந்துட்டு அவளோட பேக்கரி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெதர் எல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் நம்ம ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா யூனா வந்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போனை வேற வச்சிடுவா. நம்ம மின்னு பக்கத்துல இருந்துட்டு ஏன் நீ போலன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சோலு, அதுக்கப்புறம் இங்க இருக்க ஒர்க் எல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொன்னதும் டாகோக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். ஆனா மின்னு அடுத்த நிமிஷமே வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற, சோலே நாங்க பாத்துக்கிறோம், ஒர்க்கே நாங்க பாத்துக்கிறோம், நீ ஜாலியா போயிடுவா அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பா. அடுத்த நிமிஷமே நம்ம டாகோ வந்துட்டு அச்சோ ஒருவேளை போயிடுவாளோ, இதை விடவே கூடாது, போனா ஜாக் வேற கரெக்ட் பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருப்பான். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது துஷிகா நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, நம்மளாம் இந்த வாரம் ட்ரிப் போறோம் அப்படின்ற மாதிரி வரை கேவலமா சிச்சு வேற சொல்லிட்டு இருப்பான். ஸ்ட்ரைட்டா யூனா பக்கம் திரும்பி யூனா நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது, என்ன எங்க கூட வரணும் நீ அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டு சரி அதனால நான் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேற சொல்லிடும். நம்ம மின்னு வேற நடுவில் பூந்து நெக்ஸ்ட் வீக் என்னால வர முடியாதுப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குமா. நம்ம டாகவும் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்குள்ள ஜூங்கியும் வந்துட்டு ஆமா எனக்கும் ஷூட்டிங் இருக்கு, என்னாலே வர முடியாது அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டதும் டாகவும் வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் ஜோடியா மிஸ் ஆகுறீங்க, ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மின்னு உடனே ஏஞ்சி நின்று ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு நிஜமாவே ஒர்க் இருக்கு, ஒரு ஃபியூனரல் பத்தி ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் டாங்கோ வந்துட்டு இன்னும் வீக்கெண்டே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னதும் நம்ம மின்னும் வந்துட்டு அவங்க இப்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க, எப்படியும் வீக்கெண்ட்ல மண்டே போட்டுருவாங்க, அதுக்காக தான் நாங்க ப்ரீ பிளான்டா வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம், வேணா என்னோட சீனியர் கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போனை வேற எடுத்துட்டு அவங்க கிட்ட நீட்டிட்டு இருப்பா. அவன் கேட்க மாட்டான்னு ஒரு தைரியத்துல நீட்டிட்டு இருப்பான். ஆனா அவன் போனை பிடிங்கி வச்சுட்டு எங்க கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளே பிடிச்சி வர மிரட்டிட்டு இருப்பான். அவன் கால் எல்லாம் பண்ண மாட்டான். சரி நம்பி தொலைறேன், இந்த போனை வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே திருப்பி கொடுத்துட்டு இருப்பான். அப்பதான் ஜூங்கிக்கும் மின்னுக்கும் வந்துட்டு அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். சாட்டர்டே எல்லாரும் கிளம்பி ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வேற பிளானை போட்டுட்டு இருப்பானா. நம்ம தூஷிக்கு வந்துட்டு இவன் எதுக்கு பிளானை போடுறான்னு தெரியாம அவன் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருப்பான். இந்த வீக்கெண்டா ஸ்டார்ட் ஆயிட்டா எல்லாரும் வந்துட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம சோயா மட்டும் 2 போட்டி நிறைய வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பாளா. என்ன உன்னை ட்ரிப்புக்கு தானே கூட்டு போறேன், ஏதோ ஃபாரின்கே போற மாதிரி இவ்வளவு பெரிய போட்டி எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோயா வந்துட்டு என்னை யார் இந்த ட்ரிப்புக்கு வர சொல்லி கம்பல் பண்ணது, நீ தானே, அப்ப மூடிட்டு அப்படின்ற மாதிரி வேற சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டுருவா. அங்க வச்சு போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவாளே. நம்ம டாங்க வந்துட்டு சொல்லுவான் நீ இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் வேணாலும் பேக்கப் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் தானே சுமக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற கிளப்பிட்டு இருப்பான். அடுத்து மின்னும் வந்துட்டு வேலைக்கு போற மாதிரிலாம் இல்லை, ஏதோ ட்ரிப்புக்கு போற மாதிரி வேற பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாலாம், என்னது அப்படின்னு சொல்லிட்டு டாங்க கேட்கும்போது இல்ல ஏதாச்சும் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அதனாலதான் இதெல்லாம் வந்துட்டு ரெடியா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற சமாளிச்சிடுவா. உடனே டாங்க சொல்லுவான் நீ சொல்ற எல்லாம் பொய்யா இருந்து நீ ஜூங்கி கூட மட்டும் எங்கேயாச்சும் போனேன்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மின்னு வந்துட்டு சொல்லும் உன்னைய வந்துட்டு கொன்றுவேன், அதானே எனக்கு தெரியும், எல்லாம் ஜூங்கி கிட்ட 5 மீட்டர் இல்லை 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக கத்துவா. இதுதான் எனக்கு வேணும், இப்போ நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வேற போக சொல்லிடுவான். அப்பன்னு பார்த்து யூனாவோட ஃபோன் வேற தனியாக அடிச்சிட்டு இருக்குமா. யாருன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பார்த்தா ஜாக். இந்த மாதிரி யூனா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது யூனாலாம் இப்போ உங்ககிட்ட பேச மாட்டான், நீங்க ஜாலியாக ட்ரிப்புக்கு போயிட்டு வாங்க நாங்களும் போறோம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வேற ஃபோனை கட் பண்ணிடுவான். கட் பண்ண அடுத்த செகண்டே இந்த கரடிக்கு ஒரே ஆனந்தமா இருந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பேசிட்டு இருக்கும் போதே இவன் ஃபோனை கட் பண்ணிட்டானா, ஐயோ அல்பம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து நம்ம மின்னு வந்துட்டு நியூஸ் பேப்பரை மூஞ்சுக்கு வச்சுட்டு எப்படியோ டாங்கோக்கு தெரியாம மறைஞ்சு நம்ம ஜூங்கி சொன்ன இடத்துக்கு வேற வந்துடுவா. நம்ம ஜூங்கி எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு பார்த்தா அவன் ஒரு அரைப்பொத்துற கவருக்குள்ள இருந்து வேற தலையை ஊட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். மின்னு நீ வந்ததும் அண்ணன் பார்க்கல வா உள்ள அப்படின்ற மாதிரி காருக்குள்ள வேற கூப்பிட்டு இருப்பான். இவங்க போற காரு வேற நம்ம ரெபேக்கா காருக்குள்ள வந்தது கன்றாவிய வேற நான் தடிச்சிட்டு இருக்குமா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்னு கேட்கும்போது ஜூங்கி சொல்லுவான் அன்னைக்கு தூஷிக்கும் சோயாம எடுத்துட்டு போனதுல இருந்தே கார் இப்படித்தான் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா ரெபேக்கா வந்துட்டு அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். என்னோட மண்டே வேற கவு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணும். சரி இரு நான் பார்த்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தட்டு முட்டாடி இவங்க புக் பண்ண அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்துடுவாங்க. அதுவும் இன்னும் வந்துட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இன்டீரியர் டிசைன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் டாங்கோவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்துட்டு அவ்வளோ ஒரு குஷியா வேற மேலே போயிட்டு இருப்பாங்க. இவங்க போன அடுத்த நிமிஷமே பின்னாடியே ஒரு கார் வேற வந்து நின்றுட்டு இருக்கோம். அதுல யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கும்பல் தான். தூஷிக்கு வந்துட்டு கார்ல வந்துட்டு ரொம்ப முடியாம வந்துட்டு இருக்கான். அவன் இறங்கினது வேற வாமிட் பண்ணிட்டு இருப்பான். தூஷிக்கு இந்த மாதிரி வாமிட் எடுக்கிறான்னு சொல்லிட்டு கூட பார்க்காம சோயா வந்துட்டு என்னோட பொட்டி எடுத்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்லல. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதும் நீ எப்படியே மேலே தானே வருவேன், எப்போ வந்தாலும் என் பொட்டி எடுத்துன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருப்பா. கடவுளே எனக்கு மட்டும் எந்த சூனியக்காரி சோயாவை போயிட்டு பாசா வச்சிங்க அப்படின்ற மாதிரி கடவுளை தான் பிடிச்சி திட்டிட்டு இருப்பான். இன்னும் வந்துட்டு ஜாலியா லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கும்போது வெளியே ஒரே சலசலப்பு சத்தமா கேட்குமா. ஐயோ இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, அதுவும் இல்லாம நம்ம கும்பல் சத்தம் மாதிரி அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பெட்ல போயிட்டு வர ஒளிஞ்சுக்கோது. கெஸ்ட் ஹவுஸ்ல வந்துட்டு கேர்ள்ஸுக்கு தனியா பாய்ஸ்க்கு தனியா தான் ரூம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாரும் ஸ்டே பண்ணும். அதனால மின்னு இருக்க அதே ரூமுக்கு தான் வந்துட்டு யூனாவும் சோயாவும் வேற வந்திருப்பாங்க. இந்த பக்கம் பாய்ஸ் ரூம்ல ஜூங்கி வேற மின்னு கூட வெளியே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியில இருக்கும் போது நம்ம கும்பல் சவுண்ட் மாதிரி கேட்டுட்டு இருக்குமோ என்ன இவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேற பெட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. தூஷிக்கும் டாங்கவும் வந்துட்டு சோயாவோட பெட்டியோட இந்த ரூம்குள்ள வேற வந்துட்டு இருப்பாங்களா. வந்ததும் இங்க ஆல்ரெடி ஒருத்தங்க இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் நம்ம டாங்கு வந்துட்டு வாடா வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூஷிக்கு வந்துட்டு கம்பல் பண்ணி வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அவனுக்கு போனது நம்ம ஜூங்கி வந்துட்டு ஐயோ மின்னோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரைஞ்சு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் கேர்ள்ஸ் ரூம்ல சோயாவும் யூனாவும் வந்துட்டு நம்மளும் வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலை கூட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. அவ்வளோதான் அவங்க போனது நம்ம மின்னு வந்துட்டு ஜூங்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கியை பார்க்கறதுக்காக அவனோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கோம். சுற்றி பக்கம் வந்து எல்லாரும் இந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்துட்டு நானும் என்னோட ஒய்ஃப் வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டாங்கும் வந்துட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு சியூல கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. மின்னு ஜூங்கியை பார்க்கறதுக்காக பாய்ஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் வேற அங்கே இருக்க மாட்டான். வெளியே வேற யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருக்குமோ அதனால இவ ஓடி போயிட்டு அங்கே இருக்க பெட்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பா. அவ வந்துட்டு தூஷிக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த மாதிரி நீ படுத்துக்கோ ஏதாச்சும் நான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். இந்த பக்கம் ஜூங்கி வந்துட்டு கேர்ள்ஸ் ரூம்ல மின்ன தேடுறதுக்காக வந்திருப்பானா அவ வேற அங்கே காணாம இருக்கிறத பார்த்தோன்னே வெளியே வேற யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்டு இருக்கும். அதனால அவனும் அங்க இருக்க பெட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். சோலுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு மொத்த கும்பல சாப்பாடு கொடுக்கறதுக்காக உள்ள வந்துட்டு இருக்கும். உள்ள வந்தோடனே சோயா வந்துட்டு ஐயோ என்னோட கேமராவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற தேடிட்டு இருப்பா. அவங்க பக்கத்துல இருந்துட்டு ஏ லூஸ் அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் கேமராவை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோயா இருந்துட்டு அறிவு கிட்ட முண்டோம் கொண்டு வந்து எனக்கு தெரியாதா போய் தேடு அப்படின்ற மாதிரி வேற சொல்லி விட்டுறோம். அதனால டாங்கோ வந்துட்டு அங்க படுத்து கிடக்கிறது நம்ம ஜூங்கின்னு கூட தெரியாம யாரோ நினைச்சு இந்த மாதிரி கேமராவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே வேற கையாட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த டாங்கோ வந்துட்டு எங்க கொஞ்சம் ஏஞ்சி தான் ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லுங்களா அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பெட்ஷீட்ல இருந்துட்டு கையை மட்டும் ஆட்டி இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம டாங்கோ வந்துட்டு அட்டிங்கொய்யால யாருக்கிட்ட மறுபடியும் கையை ஆட்டி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் வேற பிடிச்சி இழுத்துருவான். அவ்வளவுதான் நம்ம ஜூங்கி வந்துட்டு தொக்க மாட்டிப்பாரு. டே ஜூங்கி நீ என்னடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு சோயா யூனா நம்ம டாங்கோ 3 பேரும் வந்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கு மேல நம்ம ஜூங்கி வந்துட்டு நீங்கெல்லாம் இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பான். சரி ஷாக்க குறை அதெல்லாம் இருக்கட்டும் ஷூட்டிங் சொல்லிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ கேட்கும்போது இல்லடா ஷூட்டிங் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு அதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டாங்கோ வந்துட்டு அதுக்கேண்டா கேர்ள்ஸ் ரூம்ல வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது கேர்ள்ஸ் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூங்கி வர தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இந்த கலவரத்துக்கு நடுவில் நம்ம சோயாவோட கேமராவும் கிடைச்சிரும். கோலாரு உன்னோட கேமரா அங்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ வேற சொல்லுவானா சோயா வந்துட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற தூக்கிட்டு இருப்பா. அடுத்து டப்புன்னு ஜூங்கி பக்கம் திரும்பி ஜூங்கி நீ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜூங்கியை வந்துட்டு ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு 32 பல்லையும் வேற காமிச்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் நம்ம டாங்கோ வெளியே வரும்போது தனியா நடுவில் ஒரு கயிறு மட்டும் தொங்கிட்டு இருக்குமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற ஆட்டி பார்த்துட்டு இருப்பான். கொஞ்சம் ஃபோர்ஸா பிடிச்சி இழுக்கும் போது மேல இருந்து இந்த ஓனர் வேற பொத்தின் கீழே விழுந்துட்டு இருப்பாரு. அவர் விழுந்த வேகத்துக்கு அவரோட காலே உடஞ்சு போயிடும். பக்கத்துல நம்ம டாங்கோ வந்துட்டு ஐயோ சாரே மன்னிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவன் மன்னிப்பத்துக்கு குப்பையில போடு இன்னைக்கு அவ்வளோ கெஸ்ட் வருவாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே என்ன பிடிச்சி கீழே தள்ளி விட்ட அதனால நீயே எல்லா வேலையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ தள்ள எல்லா வேலையும் கட்டிட்டு அவர் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுவாரு. நம்ம டாங்கோக்கும் வேற வழியே இல்லாம தூஷிக்கு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் கிளீனிங் ஒர்க்ல இறக்கி விட்டுட்டு இருப்பான். நம்ம சோயா மட்டும் சரியான கண்டாயிட்டு இதுக்கேண்டா வேலையும் சொல்லேமா தெரியணும் பருத்தி முட்டையை குடோன்லேயே தூக்கி வச்சிருக்கலாம்ல அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து இங்கேயும் வேலை செய்ய விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்கோ பிடிச்சி வர பயங்கரமா திட்டிட்டு இருக்கோம். அதுக்கு டாங்கோ வந்துட்டு சாரி சோயா நான் என்ன கனவா கண்டேன் ப்ளீஸ் நீங்க இந்த ஒர்க்கை கொஞ்சம் பாத்துக்கோங்க நான் மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யூனா வந்துட்டு நீ என்ன தனியா போற அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே சோயா வந்துட்டு சொல்லுவா யூனா நீ டாங்கோ கூட போயிட்டு வா நானும் ஜூங்கியும் வந்துட்டு சோலை பாத்துக்கிறோம் இல்லடா பாத்துப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கி கிட்ட கேட்கும்போது இவன் வேற ஒரு பக்கம் பேய் வச்ச மாதிரி இருந்துட்டு இருப்பான் மின்ன எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற அப்படியே பயத்துல வேற ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சோயா இந்த கேப்லயே 2 பேருக்கும் மாஸ்டர் வேலை பார்த்து விட்டு அமுச்சு விட்டுட்டு இருப்பான். அவங்க போனது நம்ம ஜூங்கி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றது பார்த்து என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம மின்னு வந்துட்டு உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா இங்க பாய்ஸ் ரூம்ல மாட்டிக்கிட்டேன் தூஷிக்கு வேற எங்க இருக்கான் ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்து காப்பாத்து அப்படின்னு வேற மெசேஜ் அனுப்பிச்சிருப்பால சரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போய் மாப் போடுறேன் அப்படின்னு சோயா கிட்ட சொல்லிட்டு நேரா ரூமுக்கு தான் போயிட்டு இருப்பான். உள்ள போனது நம்ம தூஷிக்கு இருந்துட்டு ஜூங்கி நீ என்னடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு இல்லடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வேற சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே நீ ட்ரிப்புக்கு தான் நான் வந்திருக்கேன் ஏன்டா உள்ளே இருக்க வெளியே போடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தூஷிக்கு வந்துட்டு இல்லடா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னடா எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை கிடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியே போடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற கத்திடுவான். இவன் கத்துனதும் ஃபர்ஸ்ட் தூஷிக்கு பயந்துருவான். அதுக்கப்புறம் சொல்லுவான் உனக்கு நான் உள்ள இருக்கிறது பிரச்சனை அப்படின்னா நான் உள்ள தாண்டா இருப்பேன் உன்னால என்ன கழிக்க முடியுமோ பண்ணி எப்படா நீ வெளியே அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சி வேற திட்டிட்டு இருப்பான் திரும்பி. அப்புறமா கடைசியில ஜூங்கி வந்துட்டு நம்ம மின்னுக்கிட்ட சொல்ற மாதிரி நம்ம தூஷி கிட்ட இங்க பாரு நீ உள்ள நல்லா சேஃப்டியா இருந்துக்கும் நான் எப்படியாச்சும் உன்னை வெளியே கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம தூஷிக்கு இதை பார்த்தோன்னே இவனுக்கு கிறுக்கு தான் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு வேற மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற அங்க வந்து போயிடுவான். நெக்ஸ்ட் இங்க யூனோண்ட் அங்க வந்துட்டு கடைக்கு வந்திருப்பாங்களா அங்க ஒரு கடைக்கார ஆண்டி வந்துட்டு நீங்க 2 பேரும் கப்புலா அவங்க ஜோடியை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு நானும் உங்க ஏஜ்ல இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் கடைக்கெல்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே பொருள் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம யூனா வந்துட்டு அங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆமா ஹனி நம்ம 2 பேரும் ஜோடி தானே அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம நாங்க வந்துட்டு எது ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்புறமா அந்த கடையை விட்டு தள்ளி வந்ததுக்கு அப்புறம் நம்ம யூனா வந்துட்டு டாங்கு கிட்ட சொல்லுவா நம்ம 2 பேரையும் கப்பல் நினைச்சு எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாம் கொடுத்தாங்க அதனால நானும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாங்கு வந்துட்டு சொச்சோ இந்த மாதிரி போய் சொல்றதுலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடையிலே போயிட்டு
சொல்லிட்டு நம்ம டாங்கோ யூனாவை பார்த்து ஹனி பனி அப்படின்ற மாதிரி வேற கொஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே யூனா வந்துட்டு என்ன நம்மள சொல்லிட்டு இவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கடையிலயா போயிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருள் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்துடுவாங்க. பர்ச்சேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் யூனா வந்துட்டு டாங்கோ கிட்ட என்னடா என்னைய போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வண்டியா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாங்கோ வந்துட்டு அதெல்லாம் முக்கியமா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சது தானே முக்கியம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். அப்புறமா பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு யூனாக்கு வந்துட்டு கியூட்டான ஒரு கிளிப்பு வாங்கி இவனே வேற குத்தி விட்டுட்டு இருப்பான். என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனா கேட்கும்போது இல்ல உன்னோட ஹேர் வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து விழுது, அது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம யூனாக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சி போயிடும். இதை நினைச்சு யூனா வேற தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்குமா, ஏய் வா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பாங்க. இந்த ஹோட்டல்ல நிறைய பேர் ரைஸ் ஒயினை வந்துட்டு சேர்ஸ் போட்டு குடிச்சிட்டு இருப்பாங்களா. இதே வேற யூனா பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டாங்கும் வந்துட்டு இவளுக்கும் இதே வேற வாங்கி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம யூனா வேற இந்த ஒன்னே ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேற குடிச்சிடுவா. அடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல ஜூங்கி வந்துட்டு பிபிக்யூ பண்ணிட்டு நம்ம சோயா கிட்ட வந்துட்டு எதுக்கு எல்லாரும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற திட்டிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம சோயா வந்துட்டு லூசு என்ன எதுக்குடா திட்டுற, நீ டாங்கோ போய் திட்டு அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு போர்க்க வந்து பார்பிக்யூ பண்றதுக்காக வருவானா. இதை பார்த்தோன்னே நம்ம சோயா வந்துட்டு எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவன் வேற சாப்பிட கூப்பிட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம சோயா வந்துட்டு இல்ல தூசிக்கு இல்லாம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொன்னதும் ஜூக்கி வந்துட்டு நான் போய் தூசிக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற ஓடிட்டு இருப்பான் ரூமுக்கு. யாச்சும் தூசிக்கு ரூம்ல இருந்து கிளப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து டெடே வாடா சாப்பிட கூப்பிடலாம் சோயா கூப்பிடுற அப்படின்னு சொன்னதும் இல்லடா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் வேற கேம் விளையாடணும், நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி வேற அவன் சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜூக்கி இருந்துட்டு இந்த மாதிரி படுத்து கிடக்கிறது எதுக்குடா இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து உனினடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற கத்துவனா மரியாதை வெளியே போடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜூங்கி வேற வழியே இல்லாம போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வர அங்கிருந்து போயிடுவான். ஜூங்கி ரூமை விட்டு வெளியே வந்ததும் நம்ம இன்னும் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு பசிக்குது கொஞ்சோண்டு மீட் எடுத்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த நிலைமையில சோத்து மாட்டுக்கு சோறு கேக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம மீட்டை வேற எடுத்துட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே சோயா வந்துட்டு நீ தான் தூசிக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னால அப்புறம் ஏற்கு எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒரு பூனை கத்திட்டு இருந்தது, அந்த பூனைக்கு தான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அடுத்து ஜூங்கி ரூமுக்கு போனதும் நம்ம தூசிக்கு இதை பார்த்துட்டு நான் தான் மீட்டு வேணான்னு சொன்னால அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லடா இது காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வழியா நம்ம மின்னுக்கு வேற கொடுத்துட்டு இருப்பான். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தூசிக்கு வந்துட்டு ஏன்டா அவன் கையில இருந்து காஃபியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வேற கேட்டுருவானா. ஒன்னும் இல்லடா நான் மேஜிக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஆக்டிங் வேற போட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம தூசிக்கு வந்துட்டு ரொம்ப குஷியாச்சு எது மேஜிக் பண்ணி மறைய வச்சிட்டியா ப்ளீஸ்டா எனக்காக இன்னொரு வாட்டி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற கெஞ்சிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து மின்னு வேற டே இதை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க, தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி வேற மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்து அவன் கடுப்பாயிட்டு இருக்கும்போது இங்க தூசிக்கு வேற டே மேஜிக் ஒரு வாட்டி பண்ணி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ஒரு பக்கம் கதறிட்டு இருப்பான். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இதை மறைய வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வெளியே நம்ம மின்னு கொடுத்துட்டு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூசிக்கு வேற கேவலமா ஏமாத்திட்டு இருப்பான். ஆனா இதையும் நம்ம தூசி குழந்தை வேற நம்பிட்டு டே இந்த மேஜிக் எல்லாம் எங்கடா கத்துக்கிட்ட ப்ளீஸ் எனக்காக இன்னொருக்கா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம மின்னு வந்துட்டு எனக்காக சாஸ் மட்டும் எடுத்துட்டு வரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பால. இதை பார்த்தோன்னே நம்ம ஜூங்கி வந்துட்டு உச்சக்கட்ட கடுப்புக்கே போயிடுவான். வாழ்வா சாவான்ற நிலைமையிலேயே உனக்கு சோறு ரொம்ப முக்கியமா தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூசிக்கிட்ட வேற சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பானா. நம்ம தூசிக்கு வந்துட்டு இன்னொருக்கா மட்டும் மேஜிக் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜூங்கி வந்துட்டு இதுதான் கடைசி, இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வேமா வேற வெளியே கிளம்பிட்டு இருப்பான். வேற வழியே இல்லாம மின்னுக்கு அவ சாப்பிட கிட்டதையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு தான் போயிட்டு இருப்பான். நம்ம மின்னு வந்துட்டு போர்வைக்குள்ள வச்சு வேற நல்லா முக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் டாங்கும் யூனா வேற சாப்பிட வந்திருப்பாங்களா. யூனா வேற ஃபுல்லா குடிச்சிருக்கோம். சரி குடிச்சதெல்லாம் போதும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோ கூப்பிடும்போது ஐயோ நான் கண்ணாம்பூச்சே விளையாடலையோ அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யூனா வேற கேட்டுட்டு இருக்கோம். இதை கேட்டதும் நாங்க வந்துட்டு என்ன வளர்ற நான் பில்லு கட்டுறேன் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேற பில்லு கட்டிட்டு போனா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம யூனா வந்துட்டு காணாம போயிட்டு இருப்பா. ஐயோ பூச்சி ஃபுல்லா வேற குச்சிருக்காலே எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கும்போது அங்க ஒரு ஆண்டி வந்துட்டு அங்க ஒளிஞ்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூனா வேற காட்டி கொடுத்துருவாங்க. இல்ல ஒரு பெரிய முட்டைக்கோசத்துன்னு வந்து மூஞ்ச வேற மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குமா. நம்ம டாங்கோவை பார்த்தோன்னே ஓ கண்டுபிடிச்சிட்டியா இப்ப நீ ஒளிஞ்சுப்பியா நான் கண்டுபிடிப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு வேற படுத்திட்டு இருக்கோம். நம்ம டாங்கோ அதுக்கு வந்துட்டு யுனானி ஃபுல்லா குச்சிருக்க பேசாம என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கையப்பூச்சி வர எழுத்துட்டு இருப்பானா. ஐயோ கையப்பூச்சி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேற கத்த ஆரம்பிச்சிடும். அது உடனே டாங்கோ வேற சரி கத்தாத தருமடி கொடுப்பானுங்கடி கம்முன்னு இருடி நான் போய் ஆனியன் வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி கிட்ட ஆனியன் வாங்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மறுபடியும் நான் காணாம போயிடும். இந்த வாட்டி ஏதோ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நடு வழியிலே முட்டைக்கோசை வச்சு மூஞ்ச மறைச்சுன்னு வேற உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம டாங்கோ அந்த இடத்துக்கும் வந்துருவானா. ஓ இங்கேயும் வந்துட்டியா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருக்கோம். நம்ம டாங்குக்கு வேற வழியே கிடையாது, இவ்வளவு கயிறு கட்டி தான் இழுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இடுப்புலையும் அவ இடுப்புலையும் கயிறு கட்டி வேற இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். ஐயோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா காய்கறியும் இவளையும் வந்துட்டு காரு கிட்ட வேற கொண்டு வந்துட்டு இருப்பான். இங்கேயும் வந்து அம்மா அடங்காம காரு பின்னாடி போயிட்டு மூஞ்ச மூடிட்டு வேற உட்காந்துட்டு இருப்பாள். இதை பார்த்தோன்னே நம்ம டாங்குக்கு வந்துட்டு உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிடும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது நம்ம யூனா வந்துட்டு நீ ஏன் ஒளியாம என்னைய பிடிச்சி கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வரை கேட்டுட்டு இருக்கோம். இவளை வந்துட்டு இவ வழியிலே தான் மடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா, அங்க போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இவளை வந்துட்டு காருக்குள்ள ஏத்திடுவான். நான் உள்ள வந்தோடனே ஷூ கத்தக்கூடாது சரியா கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மூடிட்டு வர உட்காந்துட்டு இருக்கோம். அது எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம டாங்கோ வந்துட்டு சீட் பெல்ட்டாலே இவளை கட்டி போட்டு
போட்டு வேற உட்கார வச்சுட்டு இருப்பான். சரியான காண்டில் உட்காந்துட்டு இருப்பான். உடனே யூனா வந்துட்டு ஏன் என் மேலே கோவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கோவமெல்லாம் இல்லை கம்முன்னு உட்கார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூனா வந்துட்டு சொல்லலாம், இங்கே பாருடாங்க நான் ரொம்ப பயந்துட்டேன், ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சிட்டேன், இன்னும் ஹர்ட் ஆக நான் விரும்பல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் உளறிட்டா இவரை மட்டையிடுவா. பேசின எல்லாமே நம்ம டாங்கோக்கு நல்லாவே புரியுது, இவ வந்துட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கு ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம தூஷிக்க பாக்குறதுக்காக சோயாவும் ஜுங்கியும் வேற வந்துட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து நம்ம மின்னு வந்துட்டு நல்லா தின்னுபுட்டு கொரட்டை போட்டு வேற தூங்கிட்டு இருப்பா. யார் இது இப்படி கொரட்டை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபோக்கஸும் வந்துட்டு நம்ம மின்னு மேல திரும்பிடும். ஆக்சுவலி மின்னு வந்துட்டு பெட்ஷீட் போத்திட்டு தான் தூங்கிட்டு இருப்பான். ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறதுனால அவளோட ஹேரு காலு அப்படின்னு சொல்லிட்டு அரையும் குறையமா வேற தெரிஞ்சிட்டு இருக்கும். இது வேற சோயா பாத்துரும். எந்த ஊர்லடா பசங்களுக்கு இவ்வளவு பெருசா முடியும், அதுக்கப்புறம் ஃப்ளோரல் பேண்ட்டை போட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜுங்கி வேற இதை பார்த்துட்டு அடி பாவி பாதகத்தி அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஜுங்கி வந்துட்டு எப்படியாச்சும் சோயாவை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் ஃபேஷன் நான் கூட போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை வேற தூக்கி காமிச்சிட்டு இருப்பான். நான் கம்முன்றடா எனக்கு இது பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் வேற பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பா. அவன் மின்னுக்கு தான் கொஞ்ச நேரம் ஆனாலே பியர்டு வந்துடும்ல, அதை வேற பார்த்துட்டு சோயா வந்துட்டு சே பையன் தான் அப்படின்ற மாதிரி தூஷிக்கிட்ட சொல்லும் போது நம்ம தூஷிக்கு உடனே அப்ப நம்ம மின்னுக்கும் தான் பியர்டு இருக்கும்ல, பொண்ணுங்களுக்கும் பியர்டு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பான். உடனே ஜுங்கி வேற தூஷிக் பக்கம் திரும்பி புட்டி தலையா மூடிட்டே இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு இருப்பான். நம்ம தூஷிக் வேற போய் பாரு சோயா யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லும்போது நம்ம சோயா வந்துட்டு வேற வேலையே இல்லையா வாடா போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அது நம்ம ஜுங்கி வேற அப்பாடா கிளம்புறாங்க, எப்படியாச்சும் முன்ன கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பா இருந்துட்டு இருக்கோம் அவனுக்கு. அடுத்து டாங்கோ வந்துட்டு எப்படியோ யூனாவை தூக்கிட்டு வந்து வீட்டுல சேர்த்துருவான். அவளை வேற படுக்க வச்சுட்டு பக்கத்துல வேற உட்காந்துட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம யூனா வந்து எஞ்சி உட்காந்துரும். முடிச்சதுமே காலங்காலமா சொல்ற டைலாக் தான், என்னாச்சு எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டாங்கோ சொல்லுவான், நல்லா கொச்சிட்டு என் கூட கண்ணாம்பூச்சி ஆடவான்னு சொல்லிட்டு என்ன உயிரை வாங்கினேன், நான் தான் எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே யூனா வந்துட்டு சாரி டாங்கோ, குடிச்சா கண்ணாம்பூச்சி ஆடுறது எனக்கு ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டாங்கோ வந்துட்டு சரி சரி விடு அதுவும் நல்லா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவான். அடுத்து ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜாக் அதுக்கப்புறம் பேக்கரி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மொத்தமா இங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே நம்ம டாங்கோ அப்படியே ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஜாக் வந்துட்டு என்ன யூனா எங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி வேற கேட்டுட்டு இருப்பான். இது என்னோட ஃப்ரெண்டோட ஹவுஸ் தான், இங்க வரதுக்கு தான் நாங்க பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாங்கோ வந்துட்டு எது இந்த ஊடா, ஐயோ இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி வேற பாத்துக்கிட்டு இருப்பான். நான் வந்துட்டு நாங்களும் ட்ரிப்புக்காக இங்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாக் வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம டாங்கோ வந்துட்டு எதே இவன் கூட என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு வர பார்த்து நின்று இருப்பான். நெக்ஸ்ட் சோயா வந்துட்டு அவளோட போட்டோ ஷூட்டுக்காக அவ எடுத்துட்டு வந்து ரெண்டு பெட்டியும் எடுத்துட்டு நம்ம தூசிக்கையும் கூட்டு ரெடியாகி நின்றுட்டு இருக்கும்போது வெளியே கெஸ்ட் வந்திருக்காங்க போல, வா நம்ம இப்போ பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போனதும் நம்ம ஜூங்கி வந்து மின்னு எந்திரிமா இந்த நிலைமையிலேயே உனக்கு எப்படி தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மின்ன பிடிச்சி வேற எழுப்பி விட்டுட்டு இருப்போம். அப்பதான் நம்ம மின்னுக்கு வந்துட்டு ஆத்தி நம்ம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கதே அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கோம். சரி வா எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்ட வந்து பார்த்தா வெளியே வேற தூசிக்கு உட்காந்துட்டு இருப்பான். ஆத்தி இவனா இது வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஜன்னல் இருக்கும், அது வெளியே குதிச்சு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஜன்னல் வந்துட்டு ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோயா எடுத்துட்டு வந்த பெட்டியில ஒரு பெட்டியில இருக்க துணியெல்லாம் எடுத்து தூக்கி வெளியே போட்டு நம்ம மின்னும் வந்துட்டு அந்த பெட்டிக்குள்ள உட்கார வச்சிருவான். அவன் கஷ்டப்பட்டு போட்டிய முதுகுல வச்சு படிக்கட்டு வழியா கீழே கொண்டு வந்தா நம்ம சோயா வந்துட்டு ஜுங்கி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சடனா வேற வந்து கேட்டுட்டு இருக்கோம். இவன் வேற பயந்து அவளையும் வேற பயமுறுத்திட்டு இருப்பான். ஏன்டா பயமுறுத்தி சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஓ பாடுறா எனக்காக இந்த பொட்டி கீழே தூக்கிட்டு வந்துட்டியா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பொட்டிக்கு ஒரு அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் அந்த பொட்டியை. தூசிக்கு ஒன்று சோயா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பொட்டியை வேற கஷ்டப்பட்டு போட்டோ ஷூட்காக இழுத்துருப்பாங்களா, பின்னாடியே வேற ஜுங்கி ஃபாலோ பண்ணிட்டே வருவான். பைத்தியம் ஃபாலோ பண்றதுக்கு இந்த பெட்டி தூக்கிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோயா சொன்னதும் இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுங்கி வர அந்த பெட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். எப்படியாச்சும் முன்ன வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கண்ணில் தப்பிய எஸ்கேப்பாக கூட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டு இருப்பான். இங்க வந்து யூனா டாங்கோ ஜாக் எல்லாரும் வந்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அது என்ன கேம் அப்படின்னா எல்லாரும் காலங்காலமா விளையாடுறது தான். நம்ம யூனா வந்துட்டு ஆக்ஷன் காட்டுவா, நம்ம ஜாக்கும் டாங்கோவும் வந்துட்டு அவ என்ன படம் டைலாக் அதெல்லாம் சொல்றாளோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அவ ஆக்ஷன் காட்ட காட்ட நம்ம டாங்கோ சொல்றதெல்லாம் தப்பு தப்பா இருந்துட்டு இருக்கோம், ஆனா ஜாக் சொல்றது எல்லாமே கரெக்டா இருந்துட்டு இருக்கோம். யூனா வேற ஜாக்கை பார்த்து சூப்பர் சூப்பர் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கோம். உடனே நம்ம டாங்கோக்கு வந்துட்டு வயிற்றுச்சலா இருந்துட்டு இருக்கோம். உனக்கு மட்டும் எப்படி ஆன்சர்லாம் தெரியுது, ஓ சீட்டிங்கா அப்படின்ற மாதிரி ஜாக்கை பிடிச்சி வர திட்டிட்டு இருப்பான். இந்த ஜூங்கி வந்துட்டு பெட்டிக்குள்ள மாட்டிருக்க முன்ன வந்துட்டு எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வேற நடத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் சோயாவும் தூசிக்கும் வந்துட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம சோயா நடுவில் வந்துட்டு அடுத்த காஸ்டியூம் போடணும், போட்டியை கூட ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஜூங்கி வந்துட்டு அதெல்லாம் தர முடியாது பின்னாடி பேரு வெள்ளை கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போட்டி வர தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். ஏய் லூசு பையில எதுக்குடா என் ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு சோயாவும் தூசிக்கும் வந்துட்டு பின்னாடியே வேற ஃபாலோ பண்ணி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜூங்கி வந்துட்டு பொட்டியோட மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுப்பானா இந்த தூசிக்கும் சோயாவும் வந்துட்டு கண்டிப்பா அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிட்டு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு நடைய கட்டிட்டு இருப்பாங்க. மின்னு கடைசிட்டா அப்படின்ற ஆர்வத்துல போட்டியே திறந்து பார்த்தா பொட்டிக்குள்ள ஃபுல்லா சோயாவோட ட்ரெஸ் எல்லாம் வேற இருந்துட்டு இருக்கும். ஆத்தி பொட்டி மாறி போச்சா, ஐயோ மின்னு நான் உன்னை காப்பாத்த பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோயாவும் தூசிக்கும் எந்த வழியா போனாங்களோ அந்த வழியா வரையும் பறக்க வட்டி மாதிரி வேற ஓடிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இனிமேல் நடக்க சொல்லிட்டு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாமா. அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.